இன்னைக்கு நம்ம 2023ல் ரிலீஸ் ஆன அனிமல் படத்த பத்தி தான் திரை விமர்சனம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் ஒரு ஹிந்தி படம் தான். இந்த படத்த டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது சந்தீப் ரெட்டி. அப்புறமா ரன்பீர் கபூர், ரேஷ்மிகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற அந்த உறவு. அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன். அப்புறம் ஹீரோ வந்துட்டு தனது அப்பா வந்துட்டு எந்த மணிக்கு காப்பாற்ற அவர் எந்த மணிக்கு முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டார். அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல படம்னு சொல்ல முடியாது. இது ஒரு மோசமான படமும் சொல்ல முடியாது. இது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். இந்த படம் வந்துட்டு 100 கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் 750 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் இதை கலெக்ட் பண்ணியிருக்கு. பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு இந்த படம். அது ஏன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். இந்த படம் ரொம்ப நல்ல படம்னு சொல்ல முடியாது. 2 தடவை பார்க்குற மணிக்குள்ள படம்லாம் சொல்ல முடியாது. ஒரு தடவை தான் அந்த படத்தை பார்க்க முடியும். இருந்தாலும் இது பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு. அதே மணிக்கு இந்த படம் வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த படத்தில் நிறைய முத்த காட்சிகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதுன்னு சொன்னோம்னா, அந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் அந்த எமோஷனல் சீன் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க. அது சின்னதாக கண் கலங்குற மணிக்கு அந்த காட்சிகள் அமைச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா இந்த ஃபைட்டு சீன், ஏன்னா இந்த ஹிந்தி படம் நான் அவ்வளோவா பார்க்குறது கிடையாது. எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நான் பார்ப்பேன். ஆனால் இந்த ஹீரோ நடித்த படத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன். ரன்பீர் கபூர் நடித்த படத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன். அந்த ஃபைட்டு சீன் செம்ம மாசா இருந்துச்சு. அதே மணிக்கு அவர்லாம் டயலாக் வந்துட்டு பேசவே வேணாம். அவர் கண்களாலே அவர் பேசுகிறாப்புல. அந்த அளவுக்கு செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் செம்மையாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதே மணிக்கு ரேஷ்மிகா அவங்க கதைக்கேற்ற மணிக்கு வந்துட்டு போகிறாங்க. அப்புறமா எடுத்து சொல்லணும்னா, இந்த படத்தோட இந்த வில்லனை சொல்லணும். வில்லன் வந்துட்டு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் படம் ஓடிடுச்சு. அப்புறமா தான் வில்லனே காமிக்கிறாங்க. ஆனால் வில்லன் வெறித்தனமாக காமிக்கிறாங்க. வில்லன் சொன்னால் வெறித்தனமான ஒரு வில்லன். வில்லனால் பேச முடியாது. அவர் ஒரு ஊமை. இருந்தாலும் வில்லத்தனத்தில் அப்படி மிரட்டி எடுத்திருப்பார். அந்த அந்த கேரக்டரை வந்துட்டு பயங்கரமாக நடிச்சிருப்பாப்புல. அதே மணிக்கு இந்த படம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் ரெண்டாவது பாகத்துக்கு இந்த படத்தில் வந்து சின்னதாக ஒரு கிளிப்பு வந்து வச்சுருக்காங்க. அதாவது நம்ம விக்ரம் படத்தில் வந்துட்டு இந்த சூர்யா அந்த ரோலெக்ஸு அந்த காட்சிகளை வச்சுருப்பாங்கல்ல, அதே மணிக்கு இந்த படத்துலையும் வச்சுருக்காங்க. அதாவது இந்த படம் முடியும் போது அடுத்த ஒரு வில்லன் வருவான். கத்தியை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தனை கொடூரமாக கொலை பண்ணுறான். ரத்தம் தெறிக்க. அதாவது நம்ம விக்ரம் படத்தில் இந்த சூர்யா எப்படி அதே மணிக்கே இந்த படத்தில் வேறு ஒன்று எடுத்து சொல்லணும்னா, மியூசிக். அந்த சண்டை காட்சிகள் வந்து அந்த பேக்ரவுண்டு மியூசிக்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பேக்ரவுண்டு மியூசிக். அப்புறமா இந்த ஹீரோ வந்துட்டு அவருடைய கேரக்டர் வந்துட்டு அந்த சின்ன வயசு, 18 வயசு, அப்புறமா 30 வயசு, அந்தந்த வயசுக்கு ஏற்ற மணிக்கு தனது உடலை வந்துட்டு அவர் அப்படியே மாற்றி அமைச்சிருக்காரு. அதாவது சினிமாவை நேசிக்கிறவங்க தான் இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி நடிக்க முடியும். ஏன்னா நீங்கள் உதாரணத்துக்கு சியான் விக்ரம் அந்த ஐ படத்தில் அவர் எப்படி நடிச்சிருந்தாப்புல, அப்படியே ஒல்லியாக நடிச்சிருந்துருப்பாப்புல. அந்த கதைக்கு ஏற்ற மணிக்கு அதே மணிக்கு தான் இவரும். அதாவது இந்த படம் வந்துட்டு 3 மணி நேரம் 21 மினிட்னு நான் சொன்னேன் இல்லை. இந்த படம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டைம் எவ்வளோ ஆச்சுன்னு நான் பார்த்தேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி நான் டயத்தை பார்க்குறேன்னா, படம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நான் டயத்தை பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த காட்சிகளை வந்துட்டு கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கதைக்கு ஏற்ற மணிக்குள்ள காட்சிகள் தான் வச்சுருக்காங்க. வேண்டாத காட்சிகள் ஒன்றும் நான் வைக்கலை. வேண்டாத காட்சிகள் ஒன்றும் வைக்கலை. அது எடுத்திருந்தாலும் படம் வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜாக போயிருக்கும் தான் என்னுடைய இது. அது கரெக்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் 3 மணி நேரம் 21 மினிட்னால் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அன்னைக்கு பொழுதே போயிடும் இந்த படத்தை பார்த்தோம்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். படத்தை பார்க்காதவங்க 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க படத்தை பாருங்கள். பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.